வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்கள விட அதிகமா தோத்து போனவங்க தான் நிஜத்துல பெரிய சாதனையாளர்களா இருக்கிறாங்கன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா பல பேருக்கு இது ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கும். ஆமா இல்லையா? இன்னைக்கு நாம இந்த ஆழ்ந்த அலசல்ல பேச போற விஷயம் பல பேருக்கு ஒரு பெரிய மனத்தடையா இருக்கிற அந்த தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பற்றி தான். உங்களை இந்த உரையாடலுக்கு வரவேற்கிறேன். நன்றி. இது ஒரு மிக முக்கியமான தலைப்பு. ஏன்னா தோல்வியை தவிர்க்கணும்னு நினைக்காத ஆட்களே உலகத்துல கிடையாது. அதேதான். இப்போ ஒரு உடம்பு சரியில்லை, மருத்துவமனைக்கு போறோம் அப்படின்னா ஒரு கை எலும்பு உடைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ரே எடுக்கிறோம். அந்த படத்துல உடைந்த அந்த வெள்ளைக்கோடு தெளிவா தெரியும். ஆமா, ரொம்ப தெளிவா காட்டிடும். இதோ பாருங்க, இங்கதான் உடைஞ்சிருக்கு அப்படின்னு டாக்டர் சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நம்முடைய நிஜ வாழ்க்கைக்குள்ள, குறிப்பா இந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிற களத்துக்குள்ள நுழையும் போது இந்த எக்ஸ்ரே மிஷின் வேலை செய்யாம போன மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்திருக்கா? ரொம்ப அற்புதமான ஒரு ஒப்பீடு இது. ஏன்னா மனிதர்களாகிய நமக்கு கண்ணுக்கு தெரியிற சுலபமா அளக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப பிடிக்கும். கரெக்ட். ஒரு ஏந்த பழுதாச்சுன்னா அதோட உதிரி பாகத்தை டட்டுன்னு மாட்டிடலாம். ஆனா மனிதர்களோட வாழ்க்கை, தொழில் இல்ல உறவுகள்ல ஒரு சறுக்கல் வரும்போது எங்க உடைஞ்சது, ஏன் உடைஞ்சது அப்படிங்கிற காரணத்தை அவ்வளவு சீக்கிரமா நம்மால கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு மங்கலான நிலப்பரப்பு மாதிரி இருக்குல்ல? ஆமா. அதனாலேயே பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல தோல்விய தவிர்க்க நினைச்சு நாம எந்த ஒரு புதிய முயற்சியிலையும் இறங்காம பாதுகாப்பா ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுருங்கிடுறோம். அந்த வட்டத்தை உடைக்கிறது பத்தி தான் இந்த விரிவான உரையாடல்ல நாம பார்க்க போறோம். இந்த அலசல கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கான பிரத்யேகமான பதிவு இது. ஏன்னா வாழ்க்கையில் தோல்வியே வராத மனிதன் யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு அடிப்படையான உண்மையிலிருந்து தான் நாம இன்னைக்கு தொடங்க போறோம். ஆமா. இப்போ உங்ககிட்ட நான் கேட்க நினைக்கும் முதல் கேள்வி இதுதான். ஒரே மாதிரியான பின்னணி, ஒரே மாதிரியான திறமை இருக்கிற 2 பேரு ஒரு சவாலை சந்திக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஓகே. அதுல தோல்வி வரும்போது ஒருவர் சுக்கு நூறாக உடைந்து போறார். ஆனா இன்னொருத்தர் மட்டும் அந்த தோல்வியையே ஒரு படிக்கட்டா மாத்தி அடுத்த கட்டத்துக்கு போறார். இந்த வித்தியாசம் எங்க இருந்து வருது? இது வெறும் அதிர்ஷ்டம்னு சொல்லிடலாமா? நிச்சயமா அதிர்ஷ்டம் கிடையாது. அப்படியா? ஆமா. இதுக்கு நேரம் சரியில்லை, ஏன் ஜாதகம் சரியில்லை அப்படிங்கறதெல்லாம் நம்ம மனசை நாமே தேத்திக்கிறதுக்காக உருவாக்கிக்கிட்ட காரணங்கள். உண்மையான காரணம் மனிதர்களின் சிந்தனை முறை எப்படி செயல்படுது, ஒரு நெருக்கடியான சூழல்ல மூளை எப்படி முடிவுகளை எடுக்குது அப்படிங்கறத நம்ம ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு மனிதனுடைய மனநிலை தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா இந்த மைண்ட் செட்டை நாம எப்படி வளர்த்துக்கிறது? ஏதோ கடையில விக்கிற பொருள் இல்லையே இது. கண்டிப்பா இல்ல. அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம ஆராய்ந்த தரவுகள் ரொம்ப உதவியா இருக்கு போகுது. ஆமா, நாம இன்னைக்கு வரலாற்றுல வாழ்ந்த 2 மாபெரும் ஆளுமைகளான திருவள்ளுவர் மற்றும் சாணக்கியர் இவங்களோட சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு சில விஷயங்களை விவாதிக்க போறோம். இது வெறும் ஒரு வரலாற்று பதிவு கிடையாதுங்கிறத நம்ம நேயர்களுக்கு தெளிவா சொல்லிடணும். நிச்சயமா. இவர்கள் 2 பேரும் ஏதோ தத்துவங்களை மட்டும் சொல்லிட்டு போகல. மனித உளவியலை, அதாவது ஹியூமன் சைக்காலஜியை எப்படி அணுகணும்னு ரொம்ப பிராக்டிக்கலா சொல்லி கொடுத்திருக்காங்க. ரொம்ப சரியான பார்வை. ஏன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட விஷயங்கள் என்றாலும் மனிதனுடைய மூளை செயல்படும் விதமும் ஒரு பிரச்சனை வரும்போது அது வெளிப்படுத்தும் அந்த பயம், கோபம் போன்ற உணர்ச்சிகளும் இன்றும் மாறவே இல்லை. இன்னைக்கும் நம்ம அதே மாதிரி தானே ரியாக்ட் பண்றோம். ஆமா, ஒரு போர்க்களத்துல ஒரு மன்னன் எப்படி செயல்படணும்னு அவங்க சொன்ன அதே விதிகள் இன்னைக்கு ஒரு கார்ப்பரேட் போர்ட் ரூம்ல இருக்கிற சிஇஓவுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை திட்டமிடும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் அப்படியே பொருந்தும். ரைட். இப்போ இந்த தரவுகளின்படி பாத்தீங்கன்னா தோல்வியை தடுக்கும் முதல் ஆயுதமாக திருவள்ளுவரின் சிந்தனைகள் முன்வைக்கப்படுது. அந்த எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிற திருக்குறள். ஆமா, ரொம்ப பிரபலமான குறள் அது. அதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன் தீர்க்கமாக யோசிக்க வேண்டும். இது கேட்க ரொம்ப சாதாரணமா வீட்ல பெரியவங்க எல்லாரும் சொல்ற ஒரு அட்வைஸ் மாதிரி தானே இருக்கு. இதுல அப்படி என்ன உளவியல் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு? மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு சாதாரண அறிவுரை போலத்தான் தெரியும். ஆனால் இதனுடைய உளவியல் பின்னணி ரொம்ப ஆழமானது. எப்படி சொல்றீங்க? பல நேரங்களில் மனிதர்கள் தங்களின் தோல்விக்கு காரணம் சூழ்நிலை அப்படின்னு குறை சொல்றாங்க. ஆனா பெரும்பாலான தோல்விகளுக்கு உண்மையான காரணம் நம்முடைய அவசரம் மற்றும் உணர்ச்சி வசுப்பட்டு எடுக்கும் முடிவுகளே. கோபத்திலயோ இல்ல சந்தோஷத்திலயோ எடுக்கிற முடிவுகள். அதேதான். இப்போ மனித மூளையின் செயல்பாட்டை பாத்தீங்கன்னா நாம ரொம்ப சந்தோஷமாகவோ கோபமாகவோ அல்லது மிக அதிக அவசரத்திலோ இருக்கும்போது அமிக்டாலா அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையின் உணர்ச்சி பகுதி கட்டுப்பாட்டை எடுத்துக்கும்.
ஓஹோ, அந்த அமிக்டாமா தான் நம்ம எமோஷனலா மாத்துதா? ஆமா, அந்த நேரத்துல தர்க்க ரீதியாக சிந்திக்கும் அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வேலை செய்வதையே நிறுத்திவிடும். எனக்கு புரியுது. அப்போ நாம அவசரமாகவோ கோபமாகவோ முடிவெடுக்கும்போது உண்மையில் நம்முடைய தர்க்க மூளை, அதாவது அந்த லாஜிக்கல் மூளை தூங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறீர்களா? 100% அந்த நேரத்துல நாம எடுக்கும் முடிவுகள் எல்லாமே நம்முடைய லாஜிக்க மீறிய வெறும் உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளாகத்தான் இருக்கும். அட, இதத்தான் வள்ளுவர் மிக தெளிவாக எச்சரிக்கிறார். எண்ணி துணிகை என்றவர் சொல்வது வெறுமனே உட்கார்ந்து யோசிப்பது மட்டுமல்ல. வேற என்ன? உன்னுடைய உணர்ச்சிகள் தணிந்து அந்த தர்க்க ரீதியான மூளை மீண்டும் செயல்படத் தொடங்கும் வரை காத்திரு, எல்லா டேட்டாவையும் பகுப்பாய்வு செய், அதன் பிறகு முடிவிடு என்பதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். இது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இதுல ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன முரண்பாடு? இப்போ ஒரு செயலை செய்வதற்கு முன் யோசிக்க வேண்டும். ஓகே, சரி. ஆனால் அதிகமாக யோசித்துக் கொண்டே இருந்தால் எந்த செயலையுமே தொடங்க முடியாமல் போய்விடாதா? இது நிறைய பேருக்கு வர சந்தேகம்தான். எல்லாவற்றிலுமே ஒரு ஆபத்து இருக்கிறதேன்று பயந்து நம்ம அதே இடத்துல நின்றுவிட மாட்டோமா? இதைத்தான் அந்த அனாலிசிஸ் பெராலிசிஸ் அப்படின்னு சொல்வாங்க இல்லையா? மிக முக்கியமான ஒரு தர்க்கம் இது. பலரும் திட்டமிடுதல் என்ற பெயரில் செயல்படாமல் முடங்கி போவதை நாம பார்த்திருக்கோம். ஆனால் நாம் ஆராய்ந்த தரவுகளில் திருக்குறளின் அந்த முழு வரியையும் நீங்க கவனித்து பார்க்கணும். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. கரெக்ட். வள்ளுவர் ஒருபோதும் உங்களை செயல்படாமல் இருக்கச் சொல்லவில்லை. அவர் சொல்வது என்னவென்றால், ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன் 1000 முறை சிந்தித்துக்கொள், எல்லா சாத்தியக்கூறுகளையும் அலசி ஆராய்ந்து விடு. ஓகே, அந்த எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு முன்னாடி. ஆமா. ஆனால் ஒரு முறை முடிவெடுத்து களத்தில் இறங்கிய பிறகு, அடடா இதை செய்திருக்கலாமா வேண்டாமா என்று மீண்டும் பின்னோக்கி பார்த்து யோசிப்பது மிகப்பெரிய தவறு என்கிறார். முடிவெடுக்கும் கட்டத்துல அந்த டெசிஷன் மேக்கிங் ஃபேஸ்ல நீங்க எவ்ளோ வேணாலும் யோசிக்கலாம். கண்டிப்பா. ஆனா செயல்படும் கட்டத்துக்கு, அதாவது எக்ஸிகியூஷன் ஃபேஸுக்கு வந்த பிறகு மறுபடியும் சந்தேகப்படக்கூடாது. இதை நான் என் அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கறேன். சொல்லுங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு செஸ் விளையாட்ட மாதிரி இருக்கு. ஒரு காயை நகர்த்துவதற்கு முன்னாடி அதுக்கான சாதக பாதகங்களை நான் எவ்ளோ நேரம் வேணாலும் உட்கார்ந்து யோசிக்கலாம். ஆமா, டைம் எடுத்துக்கலாம். ஆனா ஒரு முறை காயை தொட்டு நகர்த்தி வச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஐயோ தப்பா வச்சிட்டேனேன்னு வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்லை. அந்த நகர்த்தலால் என்ன விளைவு வருமோ அதை சந்திக்க தயாராகிடணும். அப்படிதானே? மிக துல்லியமான உதாரணம். ஒரு செயலை தொடங்கும் போது இருக்கிற அந்த தெளிவும் திட்டமிடலும் தான் உங்களுடைய முதல் பாதுகாப்பு கவசம். ரைட். ஒரு நல்ல திட்டமிடல் என்பது வழியில் எந்த பிரச்சனையும் வராது என்று குருட்டுத்தனமா நம்புவதல்ல. மாறாக, பிரச்சனை வரும்போது அதற்கான மாற்று வழிகள், அதாவது ஒரு பிளான் பி, தன்னிடம் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்து கொள்வது. சூப்பர். இதத்தான் வள்ளுவர் அந்த எண்ணி துணிக என்ற வார்த்தைகளில் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார். ஆனா இங்கதான் எனக்கு அடுத்த கட்ட சந்தேகம் வருது. என்னது? இப்போ நீங்க சொல்ற மாதிரி நான் செஸ் விளையாடுறேன், எல்லா மூமெண்ட்ஸும் பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணிட்டேன், வள்ளுவர் சொன்ன மாதிரி ரொம்ப நுணுக்கமா திட்டம் போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுப்போம். ஓகே. எல்லா டேட்டாவும் சரியா இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சி வருது, இல்ல ஒரு பெரிய பெருந்தொற்று வருது, கோவிட் மாதிரி. எதிர்பாராத ஒரு சூழ்நிலை. ஆமா, என் கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு காரணத்தால என்னுடைய பிளான் சுக்குநூறா உடைஞ்சு நான் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறேன். அங்கே வள்ளுவர் சொல்ற திட்டமிடல் என்னை எந்த விதத்திலையும் காப்பாத்தலையே. அந்த மாதிரி சமயங்கள்ல நாம எப்படி செயல்படணும்? இந்த கேள்விதான் நிஜ வாழ்க்கையின் உண்மையான முகத்தை காட்டுது. நீங்கள் எவ்வளவுதான் கச்சிதமாக திட்டமிட்டாலும் உங்கள் கட்டுப்பாட்டையும் மீறிய சில விஷயங்களால் தோல்வி நிச்சயமா வரலாம். அது இயற்கையின் நியதி. அது யாராலும் தடுக்க முடியாது. ஆமாம். அந்த இடத்தில்தான் நமக்கு சாணக்கியரின் சிந்தனை முறை தேவைப்படுகிறது. ஓஹோ, இங்கதான் சாணக்கியர் வராரா? ஆமாம். ஒரு பிளான் தோற்று போகும்போது அதை எப்படி சமாளிப்பது, விழுந்த இடத்திலிருந்து எப்படி எழுவது என்பதற்கு சாணக்கியரின் தத்துவங்கள் மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கு. சாணக்கியர் வரலாற்றின் மிகச்சிறந்த ராஜதந்திரிகள்ல ஒருவர். அவர் தோல்வியை பற்றி என்ன சொல்கிறார்? அவர் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றவர் என்றுதானே நாம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் வரலாற்றுல பலரும் தவறாக புரிந்து கொண்ட ஒரு விஷயம். சாணக்கியர் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியவர் என்பது உண்மைதான். ஆனால் அவர் ஒரே நாளில் அதை செய்துவிடவில்லை. அவருக்கு பின்னாடியும் தோல்விகள் இருக்கா? அவர் அடைந்த அவமானங்களும் சந்தித்த தோல்விகளும் கொஞ்ச நஞ்சமல்ல. நந்த வம்சத்தினரால் அவர் அரசபையிலிருந்து மிக கொடூரமாக அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டார். ஆமா, அந்த வரலாறு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சாதாரண ஒரு மனிதன் அந்த இடத்துல இருந்திருந்தா அந்த அவமானத்திலேயே தன் வாழ்க்கையை முடித்து கொண்டிருப்பான், அல்லது பயந்து போய் எங்காவது ஓடி ஒளிந்திருப்பான். ஆனா சாணக்கியர் அப்படி செய்யல. இல்ல,
அவர் அந்த தோல்வியையும் அவமானத்தையும் தனக்கான ஒரு எரிபொருளாக மாற்றினார். தோல்வியை பார்த்து பயப்படாதே, ஆனால் உனது முயற்சியை நிறுத்துவதை எண்ணி பயப்படு என்பதை சாணக்கியரின் தத்துவம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வரி இது. ஒருமுறை தோத்துவிட்டால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் சாணக்கியரின் கூற்றுப்படி தோல்வி என்பது உங்களை நிறுத்த வரும் ஒரு தடைக்கல் அல்ல. அது உங்கள் திட்டத்தில் என்ன பிழை இருந்தது என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்த ஒரு டேட்டா. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா பார்க்கும்போது ஒரு தோல்வி ஏற்படும்போது சமூகம் நம்மை பார்க்கும் விதமும் நாம நம்மைய எடை போடும் விதமும் ரொம்பவும் கடுமையாக இருக்கிறதே. அது உண்மைதான். ஒரு பிசினஸ்ல தோத்து போயிட்டாலோ இல்ல ஒரு பெரிய பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டாலோ நான் எதற்கும் லாயக்கற்றவன் என்ற மனநிலை பலருக்கும் வந்துவிடுகிறதே. இதிலிருந்து எப்படி ஒரு மனிதன் வெளியே வருவது? இது ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் சிக்கல். இது ஏன் நடக்குதுன்னா, மனிதர்கள் தங்களுடைய தோல்வியையும் தங்களுடைய சுயமரியாதையையும் அந்த செல்ஃப் வொர்த்தையும் ஒன்றோடொன்று பிணைத்து விடுகிறார்கள். ரெண்டையும் ஒண்ணாக்கிடுறாங்க. ஆமா, ஒரு செயலில் தோற்றுவிட்டால் தாங்கள் ஒரு மனிதனாகவே தோற்றுவிட்டதாக நினைக்கிறார்கள். சாணக்கியர் இதைத்தான் உடைக்கச் சொல்கிறார். உங்கள் இலக்கு வேறு, நீங்கள் வேறு. ஓகே, அந்த பிரித்து பார்க்கும் தன்மை வேணும். இலக்கை அடைவதில் ஒரு சறுக்கல் ஏற்பட்டால் அது அந்த திட்டத்தின் சறுக்கலை தவிர உங்கள் ஒட்டுமொத்த ஆளுமையின் சறுக்கல் அல்ல. இத நான் சரியா புரிஞ்சுக்கிறேனான்னு பாருங்க. நான் பல இடங்கள்ல இந்த மோட்டிவேஷனல் பேச்சாளர்கள் சொல்றத கேட்டிருக்கேன். சைக்கிள் ஓட்ட கத்துக்கும்போது கீழே விழுந்தா எழுந்து வரதில்லையா, அது மாதிரி தான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு ரொம்ப சாதாரணமான உதாரணத்தை சொல்வாங்க. அடிக்கடி கேட்கிற உதாரணம் தான். ஆனா அதை விட எனக்கு இப்போ வேற ஒரு கோணத்துல தோணுது. ஒரு விஞ்ஞானி தன்னுடைய லேப்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறாருன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஒரு புது மருந்தை கண்டுபிடிக்க பல ரசாயனங்களை கலந்து பார்க்கறார். ஒருவேளை அது வெடிச்சிடுச்சுன்னா அல்லது அவர் எதிர்பார்த்த ரிசல்ட் வரலேன்னா அந்த விஞ்ஞானி என்ன நினைப்பார்? ஓகே, இந்த 2 கெமிக்கலையும் கலந்தா இந்த ரியாக்ஷன் வரும் அப்படின்னு ஒரு புது விஷயத்தை கத்துக்கிட்டு அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போவார். கரெக்ட். அதை விட்டுட்டு நான் ஒரு மோசமான மனிதன், நான் வாழவே தகுதியில்லாதவன் ஒரு விஞ்ஞானி உட்காந்து அழமாட்டார் இல்லையா? அற்புதமான ஒரு சிந்தனை இது. எக்ஸ்பெரிமெண்ட் தோற்றால் அந்த ஹைபோதசிஸ் தவறு என்ற அர்த்தமே தவிர அந்த விஞ்ஞானி முட்டாள் என்ற அர்த்தமில்லை. அதேதான். இதுதான் இந்த மனநிலை மாற்றம். தோல்வி என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு கமாவை போன்றது. நீங்கள் செய்த முயற்சியில் என்ன தவறு நடந்தது என்பதை சுட்டிக்காட்ட வரும் ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் தான் தோல்வி. ஃபீட்பேக் மெக்கானிசம், வாவ்! அந்த டேட்டாவை வைத்துக்கொண்டு அடுத்த முறை இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதைத்தான் சாணக்கியர் முயற்சியை நிறுத்துவதைக் கண்டு பயப்படுங்கள் என்று வேறு வார்த்தைகளில் சொல்கிறார். அதாவது ஒரு முறை தோற்றவுடன் நாம் செயல்படுவதையே நிறுத்திவிட்டால் அந்த பாடம் முழுமையடையாமல் போய்விடும். கண்டிப்பா. தோல்வி அடையும் போது நம்ம ஈகோ காயப்படலாம். ஆனா அந்த இடத்துல நாம ஈகோவை தூக்கி எறிஞ்சிட்டு அறிவை பயன்படுத்தினா அடுத்தடுத்த முயற்சிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகமாகுது. சரியாக புரிந்து கொண்டீர்கள். சாணக்கியர் தன்னுடைய இலக்கை அடையும் வரை தன் ஈகோ காயப்படுவதை பற்றி கவலைப்படவே இல்லை. அவர் பல யுக்திகளை மாற்றினார், பல தடைகளை சந்தித்தார். ஆனால் தன் முயற்சியை மட்டும் அவர் நிறுத்தவே இல்லை. விழுந்தாலும் எழுந்து நிற்பவனே உண்மையான வெற்றியாளர் என்பது இதனால்தான். இப்போ இந்த உரையாடலின் மிக முக்கியமான கட்டத்திற்கு நாம வந்திருக்கோம். ஒரு செயலை தொடங்கும் முன் வள்ளுவரின் சிந்தனையும் அச்செயலில் சறுக்கல் வரும்போது சாணக்கியரின் சிந்தனையும் எவ்வாறு ஒன்றோடொன்று இணைகிறது என்பதை நாம தொகுத்து பார்க்கணும். நிச்சயமா. வேறு வேறு காலகட்டங்களை சேர்ந்த முற்றிலும் வேறுபட்ட பின்புலங்களைக் கொண்ட இரு அறிஞர்கள், ஆனால் இருவருமே அடிப்படையில் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரே சூத்திரத்தை தான் சொல்றாங்களாம். ஆமா. மூலக்கட்டுரையின் அடிப்படையில் இதை நாம் ஒருங்கிணைத்து பார்த்தால் 4 முக்கியமான தூண்கள் நமக்கு கிடைக்கின்றன. என்னென்ன தூண்கள்? 1. அவசரப்படாதே. 2. யோசித்துச்சு. 3. தோல்வியைக் கண்டு பயப்படாதே. 4. தொடர்ந்து முயற்சி செய். ரொம்ப தெளிவா இருக்கு. இதுல ஒரு பரந்த கண்ணோட்டத்தை பார்த்தோம்னா, வாழ்க்கையில் வெற்றியடைய வெறும் திறமை மட்டும் ஒருபோதும் போதாது என்ற மிக முக்கியமான கருத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இது ரொம்ப நிஜம். நம்மை சுற்றி அதீத திறமைசாலிகள் பலரும் வாழ்க்கையில் சாதாரண நிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படி நடக்கிறது? ஆமா, நான் கூட பலமுறை இதை பற்றி யோசித்திருக்கிறேன். ரொம்ப பிரில்லியண்டான சில பேர் எந்த ஒரு பெரிய வெற்றியையும் அடையாமல் முடங்கி போயிருப்பாங்க. ஆனா சுமாரான திறமை இருக்கிறவங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போயிருப்பாங்க. இந்த முரண்பாட்டுக்கு காரணம் என்ன? ஏனென்றால் திறமையை தாண்டி ஒருவருக்கு 3 மிக முக்கியமான குணங்கள் தேவை. பொறுமை, அறிவு மற்றும் முயற்சி ஆகிய 3ம் சேர்ந்தால் மட்டுமே வெற்றி வசப்படும். பொறுமை, அறிவு,
முயற்சி. ஆமா, பொறுமை இல்லாமல் அவசரமாக முடிவெடுக்கும் ஒரு திறமைசாலி தவறான வழியில் சென்று விடுவான். அறிவு இல்லாமல், அதாவது சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் பக்குவம் இல்லாமல் செயற்பட்டால் எவ்வளோ பெரிய திறமையும் வீணாகிவிடும். சரிதான். இறுதியாக எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எறும் அந்த முயற்சி இல்லை என்றால் திறமை என்பது வெறும் காட்சி பொருளாகத்தான் இருக்கும். நீங்க சொல்ற இந்த கட்டுரத்தை எனக்கு தோன்ற ஒரு நடைமுறை உதாரணத்தோட பொருத்தி பார்க்க விரும்புறேன். சொல்லுங்க, கேப்போம். ஒரு மனிதனுடைய திறமை அப்படிங்கறத ஒரு விலை மதிப்பற்ற ஸ்போர்ட்ஸ் காரோட இன்ஜின் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இன்ஜின். ஒரு கார்ல எவ்வளோ குதிரைத்திறன் கொண்ட இன்ஜின் இருந்தாலும் அது மட்டும் அந்த காரை சரியான இடத்திற்கு கொண்டு சேர்த்து விடாது இல்லையா? கண்டிப்பா சேர்க்காது. அந்த காரை சரியான திசையில வழிநடத்தும் ஸ்டியரிங், தேவைப்படும் போது காரை நிறுத்தும் பிரேக் அமைப்பு தான் பொறுமையும் அறிவும். ரொம்ப அருமையான ஒப்பீடு. எப்போது திரும்ப வேண்டும், எப்போது வேகம் குறைக்க வேண்டும் என்ற அந்த அறிவு தான் வள்ளுவர் சொல்லும் எண்ணி துணிக அப்படிங்கிற முன்யோசனை. கரெக்ட். சரி, சக்தி வாய்ந்த இன்ஜின் இருக்கு, நல்ல ஸ்டியரிங் இருக்கு. ஆனா அந்த கார் ஒரு கரடுமுரடான பாதையில போகும்போது அடிபடும், பள்ளங்கள்ல இறங்கி ஏறும். அப்போ அந்த கார் உடையாம பாத்துக்க ஒரு நல்ல சஸ்பென்ஷன் வேணும், தொடர்ந்து ஓட எரிபொருள் வேணும் இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். அதுதான் சாணக்கியர் சொல்லும் தொடர் முயற்சி மற்றும் தோல்வியைக் கண்டு துவளாத மனநிலை. இது மிகச்சிறப்பான ஒரு பகுப்பாய்வு. ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் சரியான ஸ்டீரிங் கண்ட்ரோல் இல்லாம இயங்கினால் அது நிச்சயமாக விபத்தில் தான் முடியும். அவசரப்பட்டு எடுக்கப்படும் முடிவுகள் எல்லாமே இப்படித்தான் முடிகின்றன. அப்படியே சுவத்துல மோதிடுவாங்க. அதே போல எரிபொருளோ குண்டும் குழியுமான பாதையை தாங்கும் சஸ்பென்ஷனோ இல்லை என்றால் நீங்கள் பாதி வழியிலே நின்றுவிட வேண்டியதுதான். உங்கள் திறமை, உங்கள் திட்டம், உங்களின் விடாமுயற்சி, இவை மூன்றும் ஒன்றோடொன்று இணைந்து செயல்படும்போது மட்டுமே உங்களால் இலக்கை அடைய முடியும். எல்லாம் சேரணும். ஆமா, வள்ளுவரின் திட்டமிடலும் சாணக்கியரின் விடாமுயற்சியும் ஒன்றோடொன்று முரண்படும் கருத்துக்கள் அல்ல. அவை ஒரு இயந்திரத்தின் இரண்டு முக்கிய பாகங்களைப் போல செயல்படுகின்றன. ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க. இந்த உரையாடலின் இறுதிப் பகுதிக்கு நாம வந்திருக்கோம். இதுவரைக்கும் நாம விவாதித்த இந்த எல்லா தரவுகளையும் சுருக்கமா தொகுத்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா பதிவாகுது. என்ன விஷயம்? தோல்வி என்பது ஒருபோதும் நம்மை கீழே தள்ள வரும் எதிரி அல்ல. அது நம்ம இன்னும் உயரத்திற்கு இட்டுச் செல்லும் ஒரு ஏணிப்படி அல்லது ஒரு டேட்டா. கண்டிப்பா. எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் நிதானமாக, உணர்ச்சி வசப்படாமல் யோசிக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அந்த செயலில் தடைகள் வரும்போது நம்முடைய ஈகோவை ஒதுக்கி வைத்துவிட்டு அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு விடாமல் முயற்சி செய்ய வேண்டும் என்று சாணக்கியர் வழிகாட்டுகிறார். இந்த இரண்டு விஷயங்களையும் ஒரு மனிதன் தன் வாழ்வில் பின்பற்றத் தொடங்கிவிட்டால் தோல்வி கூட உங்களை ஜெயிக்க முடியாது என்ற அந்த மைய கருத்தை நாம் முழுமையாக உணர முடியும். மிகச்சரி. இந்த ஒட்டுமொத்த உரையாடலின் சாராம்சம் இதுதான். சூழ்நிலைகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் எப்படி எதிர்வினையாற்றப் போகிறீர்கள் என்பது முழுமையாக உங்கள் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. உங்கள் சிந்தனை முறையை நீங்கள் மாற்றியமைக்கும் போது உங்கள் வாழ்க்கையின் போக்கே மாறிவிடுகிறது. அருமையான ஒரு நிறைவு. சரி, விடைபெறுவதற்கு முன் இந்த அலசலை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு உங்களுடைய சிந்தனைக்காக ஒரு கேள்வியை நான் விட்டுச் செல்ல விரும்புகிறேன். நேயர்கள் இதை கண்டிப்பா யோசிக்கணும். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் நாம் எக்ஸ்ரே மெஷின் பற்றி பேசினோம் இல்லையா? உடல் காயங்களை துல்லியமாக காட்டும் எக்ஸ்ரே போல வாழ்க்கையின் தோல்விகளை கணிக்க முடியாது என்று சொன்னோம். ஆனால் இந்த விரிவான உரையாடலை வைத்து பார்த்தால் எனக்குள் ஒரு வித்தியாசமான கேள்வி எழுகிறது. தோல்வி என்பது உங்களை வீழ்த்துவதற்காக அல்லாமல் உங்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்பிப்பதற்காகவே வருகிறது என்றால், அந்த லேப் எக்ஸ்பெரிமெண்ட் போல அது அடுத்த கட்டத்துக்கான ஒரு டேட்டாவை மட்டுமே கொடுக்கிறது என்றால், நம் வாழ்க்கையில் தோல்வியே வராமல் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது என்று நாம் நினைப்பதே நம் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய தோல்வியாக முடிந்து விடுமோ? வாவ், ரொம்ப ஆழமான கேள்வி இது. எந்த காயமும் படாமல், எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யாமல் பாதுகாப்பாக இருப்பதை விட, புதிய விஷயங்களில் ஈடுபட்டு அந்த தோல்விகளை சந்தித்து அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், எப்படி மீண்டு வருகிறோம் என்பதில்தான் இந்த வாழ்க்கையின் ரகசியமே அடங்கியிருக்கிறதாம். சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம்.